அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின்றார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய ஆட்சியுடைய காலத்துல மக்களை கண்காணிப்பதற்காக வேண்டி பல நபர்களை நியமிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி நியமிச்சிருந்த ஆட்கள் ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு கூட்டத்தார் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள திட்டியும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சிறப்பிச்சும் பேசிக் கொண்டிருந்தாங்க. இத அப்படியே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரும்போது ஒரு நபரை அனுப்பி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கூட்டத்தாரை வரவழைச்சாங்க. வந்ததோட சொன்னாங்க, கெட்ட கூட்டத்தினரே, குழப்ப விளைவிக்கக்கூடியவங்களே அப்படின்னு சொல்லி திட்டக்கூடியவங்களா இருந்தாங்க. அந்த கூட்டத்தார் பார்த்தாங்க, அமீருல் முஃமினீனே, நாங்க என்ன தவறு செஞ்சோம், ஏன் எங்களை திட்டுறீங்கன்னு சொல்லி. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னாங்க, என்னையும் ஹஜ்ரத் அபூபக்கர் அவங்களையும் ஏன் பிரிச்சு பாக்குறீங்க? அல்லாஹ் மீது சத்தியமாக சொர்க்கத்துல ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பார்வை எங்க படுமோ அந்த கடைசி இடத்துலயாவது எனக்கு இடம் கிடைக்கணுமேனு சொல்லி நான் ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. ஆகையினால கண்ணியமிக்க அல்லாஹ்வின்றார்களே, நாம் நம்முடைய காலத்துல நம்மோடு இருக்கக்கூடியவர்களை யாரும் திட்டுனா சரி, நாமும் ஆமா ஆமா அப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஆமோதிக்கவும் கூடாது. அதே போல நம்ம யாரும் பெருமையாக பேசினா உள்ளத்தாலேயோ வெளிரங்கமாகவோ பெருமை அடைஞ்சிடவும் கூடாது. மாறாக அதற்கு மாற்றமாக சுன்னத்தான வழிமுறையை கடைபிடிக்கணும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக.